நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன். ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் இதுவுமே வந்து இன்டர்மீடியட் டைம் ரெகுலேஷன் தான். எக்ஸாம்பிள், இப்போ வந்து பிபி வந்து ஒரு பிளட் வெசல் இமேஜின் திஸ் பிளட் வெசல் பிபி அதிகமா இருக்கு. பிபி அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுனா ஃபார் எ லாங்கர் பீரியட் இதே மாதிரி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பிளட் வெசலோட டயாமீட்டரே வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால வந்து டயாமீட்டரே இன்க்ரீஸ் ஆகி பிபியை வந்து கம்மி பண்ணும். இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன். பிபியால என்ன ஆகும், ப்ரொலாங்டு பீரியட் பிபி இன்க்ரீஸ்டாவே இருந்துச்சுன்னா அந்த பிளட் வெசலோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகி பிபியை கம்மி பண்ணும். இதுதான் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன். இதே ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன்னா பிபி கம்மியா இருக்கு, பிளட் ஃப்ளோ கம்மியா தான் இருக்கு இந்த இடத்துல. அப்ப என்ன ஆகுனா லாங்கர் பீரியடுக்கு இதே மாதிரி கம்மியா இருந்துச்சுன்னா இதோட பிளட் வெசலோட டயாமீட்டர் கம்மியாகி பிளட் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன். இன்னொன்னு விட்டுட்டேன், அது வந்து என்னன்னா ரெனின் ஆஞ்சியோடென்சினோட வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். அது வந்து இப்ப ரேஸ்ல வந்து பார்க்கலாம். ரேஸ்னா ஒண்ணும் இல்ல, ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் சிஸ்டம். ரெனின்ங்கிறது ஒரு என்சைம். இது வந்து எங்க இருந்து வரும்னா எக்ஸ்ட்ரா குளோமருலார் செல்ஸ் இந்த கிட்னில இருந்து வரும். ஓகேவா? அண்ட் ஸ்டிமுலை ஃபார் த ரேஸ். ரெனினுக்கு வந்து 3 ஸ்டிமுலை தான். ஒன்னு பிரஷர் சென்சிட்டிவ் ரிசெப்டார் பேரோ ரிசெப்டார் இருக்கும் கிட்னில, அண்ட் பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார் இருக்கும். தென் டிக்ரீஸ்டு சோடியம் குளோரைட் லோட் டு த மெடுல்லா மேக்குலா டென்சா. மேக்குலா டென்சா எங்க இருக்கும்? திக் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லில தான் இருக்கும். இந்த 3 தான் வந்து ஸ்டிமுலை ஃபார் த ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரேஸுக்கு ஸ்டிமுலை வந்து என்ன சொன்ன, டிக்ரீஸ்டு பிபி, டிக்ரீஸ்டு பர்ஃபியூஷன் டு த கிட்னி. இதனால வந்து ரெனின் ரிலீஸ் ஆகும். ரெனின்ங்கிறது என்சைம். இந்த என்சைம் வந்து ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 மாற்றும். இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் வந்து லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 மாத்துறதுக்கு ஒர்க் தான் வந்து ரெனினோட வேலை. இந்த ஆஞ்சியோடென்சின் 1 வந்து ஆஞ்சியோடென்சின் 2 மாத்துறது வந்து ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இந்த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் வந்து எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா லங்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஆஞ்சியோடென்சின் 2 தான் ஆக்டிவ் மெட்டபாலைட். இந்த ஆஞ்சியோடென்சின் 2 தான் ஆக்டிவ் மெட்டபாலைட். இதோட மெயின் ஒர்க் வந்து பொட்டன் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். இது வந்து கொஞ்சம் ரேப்பிடா நடக்கும். அதனாலதான் இட் வில் கம்ஸ் அண்டர் த இன்டர்மீடியட் ரெகுலேஷன். ஓகேவா? மீதிலாம் இன்க்ரீஸ்டு அண்ட் ஆஞ்சியோடென்சின் 2 வந்து இன்க்ரீஸ்டு வாட்டர் அண்ட் சோடியம் ரிட்டென்ஷன் ஃப்ரம் த கிட்னி அண்ட் இட் வில் ஸ்டிமுலேட்ஸ் த அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் கார்டெக்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இட் வில் ரிலீசஸ் த அல்டோஸ்டிரான். அல்டோஸ்டிரானோட ஃபங்க்ஷன் என்ன? இதுவுமே வந்து இன்க்ரீசஸ் த sodium and water retention from the kidney. Then it will angiotensinogen 2 will stimulates the ADH, antidiuretic hormone. அதுக்கு இன்னொரு பேர் வந்து வாசோபிரெசின். இது வந்து increased water absorption from the collecting duct. And it will also stimulates the angiotensinogen 2 also stimulates the thirst center. thirst center ஸ்டிமுலேட் பண்ணி, thirst center எங்க இருக்குன்னா ஹைபோதலாமஸ்ல இருக்கும். thirst center ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா நம்ம நிறைய தண்ணி குடிப்போம். it will increases the blood volume, it will increases the BP. லாஸ்டா வந்து ஆஞ்சியோடென்சினேஸ்னு ஒரு என்சைம் இருக்கும். இந்த ஆஞ்சியோடென்சினேஸ் தான் வந்து என்ன பண்ணும்னா it will inactivate the angiotensin 2. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் எங்க இருந்து வரும்? லங்ஸ்ல இருந்து வரும்னு சொல்லியிருந்தேன். இதை இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கு. இதோட இன்ஹிபிட்டர்ஸ் பேர் தான் கேப்டோப்ரில், எனலால்பிரில். இதெல்லாம் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆஞ்சியோடென்சின் ஆன்டகோனிஸ்ட். ஆஞ்சியோடென்சினோட ரிசெப்டார் ஆன்டகோனிஸ்ட். ஆஞ்சியோடென்சின் 2 ஓட ரிசெப்டார் ஆன்டகோனிஸ்ட் தான் வந்து டெல்மிசட்ரான், லோசர்டான். இதெல்லாம் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க பார்மகாலஜில நல்லா தெளிவா படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், டிராபி ஹெர்ரிங் வேவ்ஸ் அண்ட் மேயர்ஸ் வேவ்ஸ். டிராபி ஹெர்ரிங் வேவ்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, டியூரிங் இன்ஸ்பிரேஷன் வந்து பிபி கம்மியாகும், எக்ஸ்பிரேஷன் அப்ப பிபி அதிகமாகும். டியூரிங் இன்ஸ்பிரேஷன் அப்ப என்ன ஆகும்னா வீனஸ் ரிட்டர்ன் டு த ரைட் ஹார்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால பிபி கம்மியாகும். டியூரிங் எக்ஸ்பிரேஷன் பிபி அதிகமாகும். இந்த பிபி வேரியேஷன் பிளக்சுவேஷன் வந்து அப் டு 2 to 5 mm தான் இருக்கும். அப் டு 2 to 5 mm தான் இருக்கும். இது வந்து பிசியலாஜிக்கல் வேவ், இது பெத்தாலஜி கிடையாது, நார்மலா எல்லாருக்குமே நடக்கும் டிராபி ஹெர்ரிங்ஸ் வேவ். இதே மேயர்ஸ் வேவ். மேயர்ஸ் வேவ்ங்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி பெத்தாலஜிக்கல் வேவ். பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ல மட்டும்தான் வந்து இந்த மேயர்ஸ் வேவ்ஸ் வரும். எக்ஸாம்பிள், 120 mm ஆஃப் ஹெச் இருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு. திடீர்னு பிளட் லாஸோ ஏதோ ஒரு ரீசனால பிபி ஃபால் ஆகுது.
100 ஆயிடுது. உடனே பேரோ ரிசெப்டார் ஆக்டிவேட் ஆகி பிபியை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுது 150 டு 15 டு 20 mm வச்சு. மறுபடியும் வந்து பிளட் லாஸ் கண்டினியூஸ் ஆகிட்டு 80 mm ஆயிடுது. மறுபடியும் பேரோ ரிசெப்டார் ஆக்டிவேட் ஆகி இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த வைடர் ஃபிளக்சுவேஷன், இந்த ஃபிளக்சுவேஷன் வந்து 50 டு 20 mm HG இருக்கும். ஸோ இது ஒன்லி பெத்தலாஜிக்கல் வேவ். மேயர்ஸ் வேவ் வந்து எப்பயுமே பெத்தலாஜிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கும். இது வந்து பேரோ ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸால நடக்கிறது. அண்ட் வைடர் ஃபிளக்சுவேஷன் இருக்கும் 12 டு 15 mm HG. இதே டிராபி இயரிங்ஸ் வந்து பிசியலாஜிக்கல் வேவ், ஃபிளக்சுவேஷன் ஆஃப் த பிபி 2 டு 5 mm HG மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நன்றி, வணக்கம்.